ஆழ்வார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्ततितराणि दृढाय मेने अस्मत्कुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. கைதை சேர் பூங்கொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூத்தந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து இன்பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகளி அளித்தானை நன்புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல் சீராறுமாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகனைக் காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்று உரைத்து சீரான் கழலே உனைக் கண்டாய் நெஞ்சே உகந்து. ஆஸ்திகர் அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். பன்னிரு ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார்கள் என்று போற்றப்படுகின்ற பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களின் வைபவத்தை சில மணித்துளிகள் யதாமதி யதாசக்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். தவறிருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அர்ச்சா திருமேனியா திருக்கோவலூர்ங்கிற திவ்ய தேசத்துல உலகளந்த பெருமாளா காட்சி தரார். அவரை திருக்கோவலூர் ஆயன், இடைக்கழி ஆயன் அப்படின்னு சொல்லுவார். ஆயன்னா யாரு? நம்ம கண்ணன் தான் ஆயன். அந்த மாய கண்ணனை தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு பாடுறார் மகாகவி பாரதி. தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போது தட்டி பறிப்பான். பழத்தை கொடுத்துட்டு தட்டி பறிக்கிறான் அப்படின்னா நம்ம கவனம் பழத்து மேல போயிடக்கூடாது, அவன் பேர்ல இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தட்டி பறிக்கிறான். அப்படி நம்மளை பக்குவப்படுத்தி தன்னோட சேர்த்துக்கணுங்கிற லட்சியம் அவனுக்கு. கண்ணனை எப்படி அனுபவிக்கிறார் பாருங்கோ மகாகவி. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோணுதையே நந்தலாலா அப்படின்னு பாடுறார். காக்கா கத்தித்து அப்படின்னா நம்மெல்லாம் யாரோ பந்துக்கள் நம்ம பாத்துக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவர் எவ்வளவு அழகா காக்கைக்கும் கண்ணனுக்கும் லிங்க் போட்டுட்டார் பாருங்க. எப்பேற்பட்ட கிருஷ்ண ஸ்மரணம் இவருக்கு. அவனை கண் கூட அனுபவிச்சிருந்தால் ஒழிய இப்படி ஒரு கவிதை எழுத முடியாதுன்னு சொல்வார் அடியேனுடைய குருநாதர். தீராத விளையாட்டு பிள்ளைங்கிற இந்த ஒரு பாடலுக்கே அவரை மகாகவி அப்படின்னு ஒத்துண்டு தான் நம்ம ஆகணும். வாழ்க்கையில என்னெல்லாம் சுகம் துக்கம் மானம் அவமானம் நடக்கிறதோ அது அந்த தீராத விளையாட்டு பிள்ளையின் லீலை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அந்த விட்டலனுடைய ஒரு லீலை தான் முதலாழ்வார்களை ஒரு இடைக்கழியில அடைச்சு வச்சு காட்சி கொடுத்துட்டான். இல்லைன்னா அவள்லாம் ஓடித் திரியும் யோகிகள். ஐப்பசி மாதம், அடுத்தடுத்து திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரங்களிலே முறையே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு அயோனிஜைகளாக அவதரிச்சார்கள். அயோனிஜை அப்படின்னா கர்ப்பவாசம் கிடையாது. 3 பேரும் சதா பகவத் தியானம் பண்ணக்கூடியவர்கள். இவா 3 பேரையும் ஒன்னா சேர்க்கணும்னு பிளான் பண்ணினான் இந்த திருக்கோவலூர் ஆயன். பாரதியார் சொன்ன மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளையாச்சே அவன். முதல்ல பொய்கை ஆழ்வாரை கூப்பிட்டுட்டான். அவர் வரத்துக்குள்ள கோவில் கதவை அடைச்சுட்டான். இருட்டி பெடுத்து மழை தூறல் வேற. சரி, இங்கேயே இருந்து நாளை இந்த ஆயனை சேவிச்சுட்டு போவோம், இது அவனுடைய லீலை அப்படின்னு நினைச்சுட்டார் பொய்கை ஆழ்வார். இந்த மாயாவி பக்கத்துல ஒரு குடிசையும் காண்பிச்சு கொடுத்துட்டானாம். அங்க ஒரு ரிஷி, அவர் பேரு மிருகண்டு அப்படின்னு பேரு, அவர்கிட்ட போய் கேட்கிறார் இவர், ஒரு ராத்திரி இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டார்.
அந்த ரிஷி சொல்றார், நன்னா தங்கிக்கோங்கோ, ஒத்தர் படுத்துக்கலாம் இந்த இடைக்கழியில அப்படின்னார். இடைக்கழினா என்ன அப்படின்னா ஒரு சின்ன தாழ்வாரம், திண்ணைன்னு வச்சுக்கலாம், வராண்டா. இந்த குறும்பு பய சும்மா இல்லை, என்னடா இது இன்னொருத்தரை காணுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். உடனே பூதத்தாழ்வாரும் வந்துட்டார். அவரும் ரிஷி கிட்ட கேட்கிறார், இங்க தங்கலாமா அப்படின்னு. ரிஷி சொல்ற, ஒத்தர் படுக்கலாம், ஆனா ஆல்ரெடி ஒத்தர் படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே உள்ள படுத்துன்னு இருந்த பொய்கை ஆழ்வார் சொல்றார், இங்க வாங்கோ, இருவர் இருக்கலாம், நீங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுட்டார். ரெண்டு பேருமா உக்காண்டு பகவானை பத்தி அளவளாவின் இருக்கா. மூன்றாவதா பேயாழ்வாரையும் அனுப்பிட்டான் ஓங்கி உலகளந்த இந்த ஆயன். அவரும் ரிஷிகிட்ட வந்து கேட்கிறார். அப்போ உள்ள உட்காண்டிருந்த ரெண்டு ஆழ்வார்களும், வாங்கோ வாங்கோ, இங்க ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு கூப்பிட்டார்கள். 3 பேரும் இடிச்சு புடைச்சுண்டு தான் நின்றுட்டு இருக்காளாம். ராத்திரி பிளான் பண்ணின அந்த ஆயன் காத்துன்னு இருந்தான், இதுக்காகத்தான். ஓடி வந்துட்டான் அவன். 3 பக்தாள் ஒன்னா இருக்கிற சந்தோஷம் அவனுக்கு. அவளை வந்து நெருக்கிறானா இவன். இவனோ கருப்பா குண்டா இருக்கான், அதனால இவாளை பிடிச்சு நெருக்கிறான். பக்தாளோட நெருக்கி அடிச்சுண்டு இருக்கணும்னு தான் ஆசையா அவனுக்கு. அதனால ஓடி வந்துட்டான். அவ பார்த்தா யாரோ நம்மளை நெருக்கிறாளே, இருட்டா வேற இருக்கு, யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல பொய்கை ஆழ்வார் விளக்கேத்தரார். விளக்கேத்தரார் அப்படின்னா பாசுரம் பாடுறார். அவருடைய பாசுரத்தை பாருங்கோ. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை, இடராழி நீங்குகவே என்று. எப்பேற்பட்ட விளக்கை ஏற்றிட்டார் பாருங்க அவர். வையத்தையே அகல் விளக்கா வச்சு, கடல் தண்ணீர் நெய்யாகவும், சூரியன் தீபம்னு பாடி, யாரோ ஒருத்தன் என்ன நெருக்கிறான், அந்த இடராழி நீங்கணும் அப்படின்னு அவர் பாசுரத்தை பாடிட்டார். பகவான் பார்த்தான், நானாடா இடராழி உனக்கு அப்படின்னு தரிசனம் கொடுத்துட்டான் பொய்கை ஆழ்வாருக்கு. பகவானை பார்த்த சந்தோஷத்துல கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் பொய்கை ஆழ்வாருக்கு. இந்த ஆழ்வாரோட சந்தோஷத்தை பார்த்தார் பூதத்தாழ்வார். எத்தனை ஆனந்தமா இருக்கார் இவர், என்னத்தை பார்த்தார் இவர் அப்படின்னு, சரி நம்ம ஒரு விளக்கு ஏற்றி பார்த்துடுவோம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கு ஏத்துறார். அவருடைய பாசுரத்தை பாருங்க. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அன்பை வந்து அகல் விளக்காகவும், ஆர்வத்தை வந்து நெய்யாகவும், தன்னோட சிந்தைய திரியா வச்சு ஞான சுடர் விளக்கு ஏத்திட்டார் இந்த ஆழ்வார். இவரும் அந்த விளக்கு வெளிச்சத்துல எம்பெருமான பார்த்துட்டாராம். எப்படி பார்த்தார்? செந்தாமரை கைகள், பாதங்கள், நீண்ட பெரிய கண்கள், சாட்சாத் மன்மதனா கோடி சூரிய பிரகாசனா நிற்கிறானா பகவான். புலங்காகிதப்பட்டு நிற்கிறார் பூதத்தாழ்வார். பகவானை பார்த்துட்டு இவா 2 பேரும் ஏற்றி வச்ச விளக்கு வெளிச்சத்துல பேயாழ்வாரும் பார்த்துட்டார் பகவான. முதல்ல யாரை பார்த்தார் அவர் அப்படின்னா, மகாலட்சுமி தாயார பட்சஸ்தலத்துல பார்த்துட்டாராம் அவர். உடனே அவர் பாடுற தாயாரையே, பட்சஸ்தலத்துல பார்த்த தாயாரையே வச்சு ஆரம்பிச்சுட்டார் தன்னோட பாசுரத்தை. திருக்கண்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு இவர் பாடினார். சங்கு சக்கரதாரியா பல பல பலன்னு பட்சஸ்தலத்துல தாயாரோட காட்சி கொடுத்துட்டானா இடைக்கழி ஆயன் இவாளுக்கு. இப்படி 3 ஆழ்வார்களும் ஒரு திண்ணையில ஆயனை பார்த்துட்டார்கள். பாகவத சங்கம், இந்த சங்கத்துல உருகணும்னு தான் வந்துட்டான் அந்த ஆயன். ஆழ்வார் கேட்கிறார், நீ பாட்டுக்கு கோவில்ல இருந்தா நாங்க சேவிச்சுட்டு போயிருப்போமேப்பா, இப்படி வந்து இடிச்சு படைச்சுண்டு வந்து நின்னுட்டியே, எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்கிறார். அப்போ பகவான் சொல்றான்,
இப்படி வந்து இடிச்சதுனால தான் பாசுரம் எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு என்னை பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போயிருப்பேளே அப்படிங்கிறான். திருக்கோவலூருக்கே என்ன ஏற்றம் அப்படின்னா திவ்ய பிரபந்தம் விளைந்த ஊர் அப்படின்னு திருநாமம் கிடைச்சுடுத்து அந்த ஊருக்கு. 3 ஆழ்வார்களும் வெவ்வேறு ஊர், ஒருத்தருக்கொத்தர் பழக்கமும் கிடையாது. ஆனா எப்படி பிளான் பண்ணி 3 பேரையும் சேர்த்து மகிழ்ந்தான் பாருங்கோ. தீராத விளையாட்டு பிள்ளைதானே இவன். இதுதான் அவனுடைய லீலை. நம்ம ஆண்டாள் அவளை பார்த்து கேட்கிறா, இந்த 3 பேரையும் பார்த்து கேட்கிறா, நீங்களே அவனை அனுபவிச்சுட்டு இருக்கேளே, உங்க கிருஷ்ணானுபவத்தை எங்களுக்கும் கிடைக்கும்படி பண்ணுங்கோளே அப்படின்னு 3 திருப்பாவையில பாடுறா அவளை. பொய்கை ஆழ்வார் கௌதூகலத்தோட விளக்கேத்தினார். அதனால அவரை கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு அழைக்கிறார். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளுவான் அப்படின்னு ஆண்டாள் சொன்னா, இந்த ஆழ்வாரும் இந்த பொய்கை ஆழ்வாரும் தன்னுடைய வெண்பால அடியவர்கள் ஆசைப்பட்டபடி அவா உகந்த உருவத்துல அவ அழைச்ச பெயரை விரும்பி அருள் செய்வான் அப்படின்னு இவரும் பாடுறார். அவருடைய வெண்பாவை பாருங்கோ. தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அவ்வண்ணம் ஆழியான் ஆம் அப்படின்னு பாடுறார் அவர். திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள்னு பேர் சொல்ல வராது அந்த கோவில் வாசல்ல பூ விற்கிற பூக்காரிகளுக்கெல்லாம். அந்த திருவள்ளரை பெருமாளுக்கு புண்டரீகாட்சன்னு பேர். அவளுக்கு அந்த பேர் வராது. அதனால அவ என்ன பேர் சொல்லி கூப்பிடுவா அப்படின்னா பேர் சொல்ல வராத பெருமாள் அப்படின்னு தான் பேர் வச்சுட்டா அந்த புண்டரீகாட்சனுக்கு அவள்லாம். சகஸ்ரநாமத்தை விட இந்த பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் ஏத்துண்டானா அந்த புண்டரீகாட்சன். அதே மாதிரியே ஒரு சதங்கைய காலில் புட்டி சதங்கை அழகியார்னு பெயர் சூட்டினர் நர்தன கண்ணனுக்கு நஞ்சியர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன். பாதி ராத்திரி அவர் வீட்டை தாண்டி 4வது வீட்டு செட்டியார் வீட்டுல போய் அந்த சதங்கையோட தொம் 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 தொம்னு நர்தனம் ஆடினானா இந்த கண்ணன். அந்த செட்டியார் கேட்கிற, யாருப்பா நீ, உன்னோட பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்க, என்னை இப்படி தூங்க விடாம பாதி ராத்திரி வந்து இங்க வந்து நடனம் ஆடுறியே, நீ யார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த கண்ணன் பதில் சொல்றானா, நர்தன கண்ணன் பதில் சொல்றானா, என்னோட பேரு சதங்கை அழகியார், நஞ்சியர் வீட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி யார் எந்த பெயரிட்டு அழைச்சாலும் விரும்பி தமர் உகந்தது எப்பேர் மற்ற பேர்னு ஏத்துக்க கூடியவன் அந்த பகவான். பூதத்தாழ்வார தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிரிய பாசுரத்துல மணிக்கதவம் தாழ்த்திறந்து உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கும் தரணும் அப்படின்னு கேட்கிறா ஆண்டாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு அந்த பாசுரத்துல நாமப்பிரபாவம் சொன்ன மாதிரி இவரும் மாதவனுடைய நாம பிரபாவத்தை பல பாசுரங்கள்ல பாடியிருக்கார். ஒரு பாசுரத்துல சொல்ற, மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு அப்படின்னு பாடியிருக்கார். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா வேதத்தினுடைய ஷார்ட் வெர்ஷன் என்ன தெரியுமா, எம்பெருமானின் திருநாமம் அப்படின்னு பாடியிருக்கார். அடுத்ததா பேயாழ்வார் கிட்ட சொல்றா, அந்த 2 ஆழ்வார்கள் ஏத்தின விளக்கு வெளிச்சத்துல உமக்கு சொர்க்கமே கிடைச்சுடுத்துன்னு நோற்றுச்சுவர்க்கம் பாசுரத்துல சொல்லி நாற்றத்துழாய்முடி நாராயணன்னு பகவான சொன்ன ஆண்டாள். இவரும் நாயிகா பாவத்துல வெற்பென்று வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல்னு துளசிய சூட ஆசைப்பட்டவர் இந்த ஆழ்வார், பேயாழ்வார். இப்படி ஆண்டாள் 3 ஆழ்வார்களையும் பாடியிருக்கார். பகவத் ராமானுஜர் திருக்கோவலூர் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறார். பெருமாள் நிக்கிற அழக பார்த்து மேனி சிலிர்த்து ஆழ்வார்கள் பாடின அந்த நூற்றந்தாதிய சொல்லி சொல்லி ரசிச்சு நின்னுண்டு பார்ப்பாராம் எப்பவுமே. இடிச்சு புடைச்சுண்டு நிக்கிறேளே, தள்ளி நில்லுங்கோ அப்படின்னு சிஷ்யர்கள்லாம் சொன்னாக்க ராமானுஜர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அப்பா ஆழ்வார்கள் இடிச்சுண்டு தான் நின்னுண்டு இருந்தா ஆயன் அழகா அவளுக்கு காட்சி கொடுத்துட்டான், அதனால பக்தர்களோடு இடிச்சுண்டு தான் நிக்கணும்னு சொல்வாராம்
பகவத் ராமானுஜர். திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் கிட்ட இதை சொல்றார். இடைக்கிழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே அப்படிங்கிறார். ஆழ்வார்களுக்கு இருந்த பக்தி எனக்கு இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்றா பகவத் ராமானுஜர் கிட்ட. இத இந்த பெண் பிள்ளை சொன்ன உடனே ராமானுஜர் அசந்து போய் பார்க்கறாராம். மேனி சிலிர்த்து நிற்கிறாராம். கண்ணன் மாடு மேய்ச்சுட்டு வரப்போது கண்ணுக்குட்டி எல்லாம் கண்ணன் மேல உரசி உரசிண்டு தான் வரும். அதுதான் சுகம் அந்த கண்ணுக்குட்டிகளுக்கு. அதுபோல இனிமே நம்ம கோவில்ல யாராவது நம்மளை வந்து இடிச்சா நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? பொய்கை ஆழ்வாரோ, பூதத்தாழ்வாரோ, இல்ல ராமானுஜரோ, சுகபிரம்ம ரிஷியோ, சுவாமி திருவேங்கடமுடையானோ, ரங்கராஜனோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஸ்திரீகள் வந்து இடிச்சா அப்படின்னா ஆண்டாளோ, மீரா வந்து இடிக்கிறாளோ, இல்ல ஜனாபாயோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணுமா? பண்டரிபுரத்துல வார்க்கரி ஜனங்கள் ஒத்தர் மேல ஒத்தர் தோள் கைய போட்டுண்டு ஒத்தர் மேல கைய வச்சுண்டு அப்படி தோள் மேல கைய போட்டுண்டு விட்டல் விட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரின்னு சொல்லிட்டே தான் போவா. ஒத்தர் கொத்தர் இடிச்சுண்டு தான் போவாவா. அப்படி ஒரு பக்தி வரணும் நமக்கு. அது சத்சங்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். சத்சங்கம் கிடைச்சா பகவான் கிடைச்சுடுவான்னு சொல்லி முதலாழ்வார் திருவடிகளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். பொய்கை முனிவடிவழகும் பொற்பதமும் வாழியே, பூதத்தார் தாளினை இப்பூதலத்தில் வாழியே, பேயாழ்வார் தாளினை இப்பெருநிலத்தில் வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, வாழியே வாழியே வாழியென வாழ்த்தியே.